இப்போ நீங்கள் பார்த்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து காலில் புண் வந்துச்சுன்னா உடனே சுகர் டாக்டர்ஸ் வந்து கால் எடுக்க சொல்லிடுறாங்க, விரல் எடுக்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி புண்ணு வர்றவங்க வந்து விரலை எடுக்க வேண்டியதில்லை, ஆவார இலையை வந்து நல்லெண்ணெயோடு அரைச்சி அந்த புண்ணில் தடவினா எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு அந்த மெசேஜில் வந்திருக்கு. இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புகிறது வந்து ரொம்ப பெரிய குற்றம். ஏன்னா 100 சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேருக்கு தான் காலில் பிரச்சனை வரும். அதாவது கால் எரிச்சல், மதமதப்பு, கால் புண் அப்படின்னு. அந்த 20 பேரில் வந்து ஒருத்தருக்கு தான் அந்த விரல் எடுக்கிற மாதிரி வரும். அது எப்போ எடுப்பாங்க அப்படின்னா அந்த கால் புண்ணு அதிகமாகி அதில் விரலில் உணர்ச்சியோ ரத்த ஓட்டமோ இல்லாமல் போகும்போது தான் விரலை எடுக்க வேண்டிய கட்டாயமாகுது. அதுவும் எடுக்கலைன்னா இன்ஃபெக்ஷன் கூடிரும், அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் பரவிடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் விரலை எடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பொய்யான மெசேஜை, பொய்யான நம்பிக்கையை உண்டு பண்ணுற மாதிரி பரப்புறது வந்து ரொம்ப பெரிய குற்றம். இப்படி ஒரு மெசேஜை நீங்கள் படிச்சிங்கன்னா யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, நீங்களும் படிக்காதீங்க, இமீடியட்டாக டிலீட் பண்ணிடுங்க. எனக்கே பல பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதே ஸ்டேஜில் இருக்கிற பல பேருக்கு இந்த மெசேஜ் போச்சுன்னா அவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்திட்டு ஆவார இலை எடுத்து தரவுனா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுவாங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்து. அதனால் இப்படி ஒரு மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, படிக்காதீங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.